அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 25, 2025, சித்திரை 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். மற்றவர்களை மனதார பாராட்டுவது, மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பது, மற்றவர்களுக்கும் இந்த நாள் இனிமையாக அமைய வாழ்த்துவது ஆகியவற்றை செய்தால் இந்த நாள் நமக்கும் மிக அற்புதமான நாளாக அமையும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கி, தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கி நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தேசிய தொலைபேசி தினம். ஏப்ரல் 25ஆம் தேதியை நேஷனல் டெலிஃபோன் டே அப்படின்னு கொண்டாடுறோம். மனித வரலாற்றில் மிகவும் முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்று தொலைபேசி. அந்த கண்டுபிடிப்பை பாராட்டுற விதமாக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள் உலகளாவிய தகவல் தொடர்புகளில் தொலைபேசியின் உருவாக்கம், பரிணாமம் மற்றும் தாக்கத்தை மதிக்குது. தொலைபேசியின் வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா 1876 அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்கள் தொலைபேசியை கண்டுபிடிச்சாரு. அதற்கான காப்புரிமை மார்ச் 7, 1876 கிரஹாம்பெல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த தொலைபேசியில் அவர் முதல்ல அழைச்சது அவருடைய உதவியாளரை தான். அவர் என்ன பேசினார் அப்படின்னா, திரு வாட்சன், இங்கே வாருங்கள், நான் உங்களை பார்க்க விரும்புகிறேன். இதுதான் கிரஹாம்பெல் அவர்கள் அவங்களோட உதவியாளரை தொலைபேசியில் அழைச்சி முதல்ல பேசின வாசகம். அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அவர்கள் தனது கண்டுபிடிப்பை ஹார்மோனிக் டெலகிராஃப் அல்லது பேசும் டெலகிராஃப் அப்படின்னு தான் அழைக்க விரும்பினார். அதுக்கப்புறமா தான் தொலைபேசி அப்படிங்கிற பேர் வந்தது. 1990களில் முற்பகுதியில் வீடுகள்லையும் வணிகங்கள்லையும் தொலைபேசிகள் மிகவும் பரவலாச்சு.
அதுக்கு அப்புறமா பொது தொலைபேசிகள்ல இருந்து நவீன ஸ்மார்ட் போன்களா தொலைபேசி உருவெடுத்துச்சு. இந்த செல்போன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எது காரணமாக இருந்தது, எது தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னா, இரண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட வாக்கி டாக்கிகள் தான். இரண்டாம் உலகப் போரில் தகவல் தொடர்புக்கு வாக்கி டாக்கிகளை பயன்படுத்தினாங்க. அதை பார்த்த பொறியாளர்கள் தான் இந்த கையடக்க தொலைபேசிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்து கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த தொலைபேசியின் பரிணாம வளர்ச்சி மிக அதிகம். ஒவ்வொரு விதமாக மாறி மாறி இப்போ கையடக்க தொலைபேசியாக வந்திருக்கு. இப்போ கட்டண தொலைபேசிகள்லாம் ரொம்ப அரிதாயிடுச்சு. முன்னாடிலாம் கட்டண தொலைபேசி பொது இடங்களில் இருக்கும், எல்லாருமே அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ எல்லார் கையிலையுமே தொலைபேசிகள் வந்துருச்சு. அதனோட விளைவாக 8.5 பில்லியனுக்கும் அதிகமான மொபைல் ஃபோன் சந்தாதாரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கை மக்களை விட தொலைபேசிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தொலைபேசியின் பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்குமே தெரியும். முதல் விஷயம் தகவல் தொடர்பு தான். தொலை தூரத்தில் உள்ளவங்க கிட்ட கூட நம்ம உடனடியாக நம்மளுடைய தகவலை சொல்லி அதை தொடர்பு கொள்றதுக்கு தொலைபேசி உதவியாக இருக்குது. கடிதம் அனுப்பினாலும், தூதர்களை விட்டு ஒருத்தங்களை விட்டு நம்ம சொல்லி அனுப்பினாலும் அது தாமதமாகும். ஆனால் நம்ம தொலைபேசியில் அழைச்சி அதை உடனடியாக அந்த தகவலை இப்போ நம்மளால் சொல்ல முடியும். தொலைபேசி வணிகத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி அவசர காலத்துக்கு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு விஷயம் சொல்கிறதுக்கும் தொலைபேசி உதவியாக இருக்குது. அதே மாதிரி தனிப்பட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கு, பர்சனலாக நம்ம பேசணும் அப்படின்னாலும் தொலைபேசி நமக்கு உதவியாக இருக்குது. தொலைபேசி நிறைய தகவல் தொடர்பு சாதனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கும் அடித்தளமாக அமைஞ்சுது. ஃபேக்ஸ் மிஷின், ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நம்ம தொலைபேசியின் மூலமாக தான் கண்டுபிடிச்சாங்க. நமக்கு இப்போ இந்த 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்றதுக்கும், நம்ம ஆசான் நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்கறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த தொலைபேசி தான். நம்ம ஆசான் முதல்ல ராமநாதபுரத்தில் உள்ள மக்களுக்கு நேரடியாக சென்று இந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ இந்த செல்ஃபோன், இன்டர்நெட் இதெல்லாமே பயன்படுத்தி நம்ம உலகம் முழுதும் உள்ள மக்களுக்கு நம்ம 8 நடை போய் சேர்றதுக்கு, நம்ம டைகர் கிளப், நம்ம பிரபஞ்சம் ட்ரஸ்ட் போய் சேர்றதுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நம்ம தொலைபேசிக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். ஆனால் தொலைபேசி மூலமாக நிறைய கெடுதல்களும் நடக்குது. அதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முறையாக பயன்படுத்தி எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, தொலைபேசியை தவறாக பயன்படுத்துறதை நாம் நிப்பாட்டணும். ஏன்னா எவ்வளோதான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்கள் தான் இந்த தொலைபேசியை கண்டுபிடிச்சிருந்தாலுமே, ஆனால் அவரோட அலுவலகத்தில் ஒருபோதும் தொலைபேசியை பயன்படுத்தினது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தொலைபேசி அவருடைய வேலைக்கு இடையூறாக இருக்குது, கவனச்சிதறல் ஏற்படுது அப்படின்னு அவருடைய அலுவலகத்தில் தொலைபேசியை வச்சுக்கிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ எல்லா இடங்கள்லையுமே தொலைபேசி பயன்படுத்துகிறோம். அதை முறையாக பயன்படுத்தி நாம் சரியான வழியில் மட்டுமே அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துப்போம். அனைவருக்கும் தேசிய தொலைபேசி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இன்றைக்கி தேசிய தொலைபேசி தினம், நேஷ்னல் டெலிஃபோன் டே அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. நிறைய தகவல்களை சகோதரி திரட்டி நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தந்திருக்கிறாங்க. அதில் ஒரு விஷயமாக நான் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமாக எண்ணியது, கருதியது என்னவெனில், உலக மக்கள் தொகையை விட 2-3 மடங்கு அதிகரித்திருப்பதாக, அதாவது தொலைபேசி அப்படிங்கிறது 2-3 மடங்கு அளவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க.
ஆமால்ல. ஒரு ஒரு நபர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபோன்ல இருந்து 2 ஃபோன் வச்சுக்கிறாங்க அப்படின்னு கருத்தில் கொண்டா கூட, இன்னைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு தொலைபேசி, மொபைல் ஃபோன் அப்படின்னு இல்லாமல் இருக்கும் பொழுதே அப்படின்னு எண்ணுனேன். இல்ல இப்பல்லாம் எல்லாருக்குமே தொலைபேசி. அ சின்ன பாப்பாவுக்கு கூட ஒரு ஃபோன் வாங்கி குடுத்துர்லாம். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நெறைய வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். உங்க வீட்டுகள்லயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு கூட ஒரு தொலைபேசி அப்படிங்கிற மாதிரி, பெரியவங்களுக்கு முக்கியமாக இருக்கணும். அவங்களும் தனியா இருக்கும்போது நம்மளை அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே அப்போது கண்டிப்பாக பிறந்து விவரம் தெரியும் வரை விவரம்ங்கிறது நான் சொல்கிறது அந்த குழந்தைக்கு மொபைல் ஃபோனை டச் பண்ணுற அளவுக்கு பிடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விவரம் தெரிஞ்சிட்டா போதும் தனி ஃபோன். ஆனால் அதை விட 2, 3 மடங்கு அப்படிங்கிறது யோசிக்கும் பொழுது தொலைபேசியே இன்னைக்கு 2, 3 மடங்கு அதிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிம் கார்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா? அது ஒவ்வொரு நபர்களும் பார்த்தீங்கன்னா, எத்தனை வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ அதோட எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து தொலைபேசி இல்லைன்னா, உண்மையிலேயே நம்ம சொல்லலாம், ஒரு சகோதரனைப் போல, ஒரு சகோதரியைப் போல இல்ல. நெறைய பேருக்கு சகோதரன், சகோதரி கூட இல்ல. ஆனா, தொலைபேசி இல்லைன்னா, இன்னைக்கு உலகத்தில ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறதுல முதல் விஷயமாக எதை நம்ம வந்து டிக் அடிக்கணும் அப்படின்னா, அது உணவை விட அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் உணவு சாப்பிட்றதே மறந்துடுறாங்க. அவங்க உணர்வோடு இருப்பதையே மறந்துடுறாங்க. அவ்வளவு இந்த தொலைபேசி அவர்களுக்குள்ளாக அது ஊடுருவி சென்று இன்னைக்கு அது இல்லைன்னா உலகம் இல்லை. செல்ஃபோன் இல்லைன்னா அதோடைய டெக்னாலஜி வளர்ந்து கொண்டே வருகிறது. அவர் கண்டுபிடித்தது தொலைபேசி தான். கிரஹாம்பெல் கண்டுபிடிச்சது வந்து ஒரு தொலைபேசி தான். ஆனால் இன்னைக்கு அது பல்வேறு வடிவில் மாறி அது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் மாறி வெவ்வேறு வகையில் இருக்குது. நாம் மொத்தத்தில் ஏன்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கலை. ஆனால் ஏன்னா அது வந்து வயர்டு தான் அவர் கண்டுபிடிச்சது. இன்றைக்கி அது வந்து பல்வேறு வகையாக மாறி இன்றைக்கி எவ்வளவோ டெக்னிக்கலாக மாறி இப்போ வேறு வடிவில் நம்மளிடத்துல இருந்தாலும் அது இல்லைன்னா இன்னி உலகம் இயங்காது அப்படின்னு ஒரு சூழல். ஏன் நம்மளுடைய டைகர் கிளப் அப்படிங்கிறத சொன்னாங்க, சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய இன்டர்நெட் வசதியினால் தொலைபேசியின் வாயிலாக எங்கேயோ ராமநாதபுரத்தில் மட்டும் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த இந்த பயிற்சியானது இன்றைக்கி உலக மக்கள் எல்லோரிடத்திலும் கொண்டு வருவதற்கு இந்த இணையதளமும் இந்த கையடக்க கைபேசியும் அதுதானே இன்றைக்கி வந்து நிச்சயமாக எல்லாரிடத்திலும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது. அப்போ அது இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் உலகமே சுழன்று கொண்டிருக்கிறது. நான் பல்வேறு முறை சொல்வேன், விஞ்ஞானம் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் வாழ்வதற்காக, நாம் அடுத்த படியில் முன்னேறுவதற்காக அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஆனால் நிறைய இன்றைக்கி தொலைபேசியின் வாயிலாகவே நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சீரழிந்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், பள்ளி பெண்களாகட்டும், பள்ளி பசங்களாகட்டும், எல்லாருமே எதை தேடுகிறார்கள் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. தேடுதல் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை. தேடி தேடி தான் மனிதன் இந்த நிலைக்கு வந்தோம். நம்ம காட்டுக்குள்ளே எங்கேயோ நாடோடிகளாக தெரிந்த எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி 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 தான் இந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நாம் கண்டிருக்கிறோம். அப்போது தேடுதல் அப்படிங்கிறது நீங்கள் மொபைலில் சர்ச் அப்படின்னு தான் ஒரு பட்டனே வச்சுருப்பாங்க. தேடுதலுக்கான ஒரு பட்டன் தான் இருக்கும். அந்த சர்ச்சில் நம்ம எதை தேடுகிறோம், எதை நாம் தேட ஆரம்பிக்கிறோமோ அதை நமக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கான இணையதளம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அதில் எதை நாம் தேடுகிறோமோ அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையின் தேடல், நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தேடினால் நிச்சயமாக அதை நோக்கி பயணிக்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் நிச்சயமாக உங்களுக்காக பல்வேறு விஷயங்களை தேடுறேன். இப்போ ஒரு கதை சொல்கிறேன், ஒரு கருத்து சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயம். இப்போது சகோதரியவே எடுத்துக்கொள்ளலாமே, அகிலா கோபிநாத் அவங்க வந்து இப்போது இன்றைய தினம் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய தேடல் அப்படிங்கிறது புத்தகங்கள்லாம் இருந்து மாறி இன்றைக்கி நிச்சயமாக இணையதள வாயிலாக தான் வந்து அவங்க தேடுவாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய அலைபேசியை வச்சு தான் தேடுவாங்க. அப்போது அதனால் இன்றைக்கி எத்தனை பேருக்கு
எத்தனை விதமான புத்தம் புதிய செய்தி அப்படிங்கிறது அவர்களின் தேடலின் வாயிலாக எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறது. அப்போ நாம் எதை தேடுகிறோமோ அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கிறது. ஆனால் இன்றைக்கி குழந்தைகளாகட்டும், பள்ளி குழந்தைகளாகட்டும், பசங்களாகட்டும், எல்லாரும் அவர்களுடைய தேடல் அப்படிங்கிறத நிச்சயமாக நல்வழியில் அவங்களுடைய படிப்புக்கு, அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு, ஏன்னா எல்லாம் பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிறதை நம்ம பல்வேறு முறை சொல்லியிருப்போம். அதில் நாம் நல்லதை மட்டும் தேடுவோம். அதுதான் நம்மளை வல்லமை படைத்தவர்களாக மாற்றும். அப்போது அந்த நல்லவையை தேடுவதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறதுல தவறொன்றும் இல்லை. குழந்தைகளுக்கு நிச்சயமாக தேவைதான். அதில் நம்ம இனிமே வரும் காலத்துலலாம் இல்லை ஃபோன்லாம் வாங்கி கொடுக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் அந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் எல்லா குழந்தைகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு எல்லாருக்குமே படிப்பு அப்படிங்கிறதே ஃபோன் வாயிலாகத்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு எல்லாருக்குமே தனிப்பட்டு ஃபோன் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடுச்சு. அவங்க அதில் ஓராண்டு படித்ததுக்கு பிறகு மீண்டும் பள்ளிக்கு செல்லும் பொழுது அந்த மொபைல் ஃபோன் அவங்களுக்கே உரியதாக மாறியது. இன்றைக்கும் எல்லா குழந்தைகளும் மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அதை தடுக்க முடியாது. ஆனால் அதில் அவங்க எதை தேடணும், எது சிறந்த வழி அப்படிங்கிறத அவங்களுக்கு அதை போர் அடிக்காத விஷயமாக, அவர்களுக்கு போதிக்கும் விஷயமாக நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை அவர்கள் கற்றுத்தேரணும். அதுதான் இந்த நாளில் நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். ஸோ நீங்களும் ஆகட்டும், உங்களுடைய பிள்ளைகளாகட்டும், நாம் எதை தேடுகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நிறைய பேர் இல்லை நான் பேசுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு. இல்லை, எல்லா வசதிகளையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு லைப்ரரியில் போய் தேடி ஒரு புத்தகம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதை விட, நாம் என்ன புத்தகம் படிக்க வேண்டும், அந்த புத்தகத்தின் சாராம்சம் என்ன, அந்த புத்தகம் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கூட நாம் நம்மளுடைய மொபைலில் தேடிடலாம். இன்றைக்கி நான் ஒரு புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், லைப்ரரியில் போய் படிக்கணும்னே ஆசைப்பட்றேன். இப்போ நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, நான் ஒரு தலைப்பை சொல்லி, நான் ஒரு தேடலை சொல்லி, இந்த மாதிரியான எந்த புத்தகம் இப்பொழுது சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா அது என்ன புத்தகம் சொல்லிடுது. அப்புறம் அந்த புத்தகத்தில் உள்ள சம்மரியை படித்து பார்த்துட்டு அதனுடைய சாராம்சத்தை தெரிந்து கொண்டு புத்தகம் படிக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்துட்டு லைப்ரரி போகலாம். அப்போ நேராக போகிறோம், அந்த புக்கை எடுக்கிறோம், படிக்கிறோம். அப்போது எவ்வளவு நேரத்தை அது மிச்சப்படுத்தி தருகிறது. அப்போ வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக தொலைபேசி அப்படிங்கிறது வந்துவிட்டது. ஸோ நல்லதுக்கு அதை பயன்படுத்துவோம், எல்லாவற்றையுமே பயன்படுத்துவோம். எனக்கு அதில் கேமரா எனக்கு தேவையில்லை, எனக்கு அதில் பாட்டு கேட்க தேவையில்லை அப்படின்லாம் நினைக்க வேணாம். உங்களுடைய மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு பயன் தருகிறதா அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு நாமும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விஷயத்தை போதிப்போம் அப்படிங்கிறத மட்டும் இந்த தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜாக தரேன். இந்த அற்புதமான தினத்தை நமக்கு நினைவூட்டி அற்புதமான தேடல்களின் வாயிலாக நிறைய விஷயத்தை கற்றுத்தந்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகி கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும்போது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன், கவனத்தோடு பருகணும். ஒவ்வொரு கவனத்திலும் நமது கவனம் இருக்கணும். நீர் அது உள் இறங்குவதை நாம் கவனிக்கணும். நீர் பருகுதல் ஒரு கலை, அதையும் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுறேன். ஸோ நீரை பருகும் பொழுது நிதானத்தை கடைபிடியுங்கள், நீரை அற்புதமாக பருகுங்கள். இப்போது நீர் பருகி முடிச்சிருப்பீங்க, உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட வேண்டிய நேரம். இன்றைக்கி நம்மளுடைய கருத்தாக முதல் கேள்விக்கான பதில் அளிக்க போகிறோம். அது நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி.
அதை உற்சாகம் மிகுந்த வார்த்தைகளை கொண்டு எழுதணும் அப்படிங்கிறத நம்ம கற்று வைத்திருக்கிறோம். அதன்படி நித்தம் நாம் கடைபிடிக்கிறோம். இரண்டாவது கேள்வி, இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அதை நீங்கள் பூர்த்தி செய்வதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? நான் நன்மைகள் என்னன்னு கேட்கல, தீமைகள் என்னன்னு கேட்கல, விளைவுகள்னே சொல்லிட்டேன். நீங்கள் எந்த கோணத்தில் இருந்து வேண்டாலும் பதில் சொல்லலாம். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இதற்கான பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அதை நித்தம் நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவதின் விளைவு உங்களுக்கு என்ன விளைவுகள் கிடைக்கிறது? இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன், நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை நீங்கள் எழுதி 2 முறை நீங்கள் படித்து அதன் பிறகு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைய நாள் மட்டுமல்ல, வரக்கூடிய எல்லா நாட்களிலும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் கிட்டும். நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். பிறரை வாழ்த்த வாழ்த்த தாங்களும் தங்களது குடும்பமும் அற்புதமாக வாழ்வீர்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆசீர்வாதங்களாக வழங்கி, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது அட்வான்ஸ் கோர்ஸில் உள்ளவங்க எல்லாரும் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்தை சொல்வோம். அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான கதையை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம். இவங்க சிவகங்கை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு கதை கேட்க போகிறோம். அது தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான கதை. இந்த கதையை கேட்கும் பொழுது அந்த கதையில் ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு பெயரை நீங்களே வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லுவார் கதை சொல்லி. சரி வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அந்த கதாபாத்திரம் யாரை சொல்ல வர்றாரு அப்படின்னு எனக்கு என்ன தோன்றியது. நான் அதனால தான் யார் என்னெல்லாம் சொல்ல, கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துக்கு பெயரை நீங்களே சூட்டி கொள்ளுங்கள்னு சொல்லுவார். சரி சூட்டிக்கொள்ளலாம். கதாபாத்திரத்தை சொல்லும்போது நம்மளே ஒரு பேரை சூட்டுறோம். ஆனால் அந்த கதை நகல அந்த கதாபாத்திரம் யாரை சொல்ல வருகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கதையில் அந்த இடம் உங்களுக்கும் தோன்றியது என்றால் நீங்கள் யாரை சொல்வது போல் உள்ளதுன்னு எழுதுங்க. அந்த கதையில் அந்த கதாபாத்திரத்திற்கு பெயரை நீங்களே வைத்து கொள்ளுங்கள்னு சொல்லுவார். அந்த கதாபாத்திரம் தான். மற்றபடி கதையில் வர்ற இன்னொரு கதாபாத்திரத்தை பற்றி நான் பேசலை. ஸோ அப்படி உங்களுக்கு தோன்றியது என்றால் யாரை சொல்வது போல் உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக எழுதுங்கள். இப்போ வாங்க நம்ம அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். அமைதியே இல்லாமல் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்துச்சு. அந்த குரங்குக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மரத்தில் இருந்து அடுத்த மரத்துக்கு தாவறது அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன தெரியுமா? கவன சிதறல். தன்னுடைய வேலையை முடிக்காமலே விட்டுரும். அதனுடைய வேலையே மரம் விட்டு மரம் தாவறது தான். ஆனால் அதுக்கு ஒரு கனவு இருந்தது. காட்டிலேயே ரொம்ப உயரமான மரத்தில் ஏறணும் அப்படின்றது தான் அந்த குரங்குடைய கனவு.
ஆனா ஒவ்வொரு வாட்டியும் பாதி வழியில இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இன்னைக்கு ஏறது கஷ்டம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கீழே இறங்கிரும். இப்படியே தான் தினமும் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ஆலமரத்துக்கு அடியில அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வயதான முனிவரை அந்த குரங்க பார்த்துச்சு. ரொம்ப ஆர்வமா அவர்கிட்ட வந்து, ஞானியே, நான் காட்டுல ரொம்ப உயரமான மரத்துல ஏறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது என்னால முடியல. அது சாத்தியம்னு எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஏதாவது ஒரு சக்தி இருந்தா எனக்கு கொடுங்க. அதை வச்சு நான் காட்டுல ரொம்ப உயரமான மரத்துல ஏறணும், அது என் கனவு அப்படின்னு சொல்லுச்சு. முனிவர் உடனே கண்ணை திறந்து அந்த குரங்க பார்த்து, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி குரங்க கூட்டு போனாரு. அங்க ஒரு சின்ன குடிசை இருந்தது. அந்த குடிசைக்கு பக்கத்தால ஒரு உயரமான மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தால ஒரு பழைய மர ஏணி இருந்தது. அந்த ஏணியில பல படிகள் ரொம்ப சமமா இல்ல, ஒரு சிலது உடஞ்சிருந்தது, ஒரு சிலது கோணலா இருந்தது. இந்த ஏணியை பாரு குரங்கு, நான் தினமும் இந்த ஏணியில ஏறிதான் அந்த மரத்து உச்சில இருக்கிற அந்த பழத்தை நான் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என் பசியை அதுதான் போக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை பார்த்ததும் குரங்கு சிரிச்சது. எது, இந்த ஏணியா? இது பார்க்கவே ரொம்ப பலவீனமா இருக்கு, அதுல எப்படி நீங்க ஏறி பழத்தை பறிக்கிறீங்க, அதுவும் அந்த உயரமான மரத்துல போய் அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்லுச்சு. ஓ, நீங்க என்ன சந்தேகப்படுறியா? சரி, நான் பண்றத பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஏணியில முதல் படியில காலை வச்சாரு. அப்புறம் 2வது படியில மெதுவா ஆனா உறுதியா புடிச்சு மேலே ஏறினாரு. சில நிமிஷத்துல இப்படியே ஒவ்வொரு படியா மேலே ஏறி கொஞ்ச நிமிஷத்துல உச்சிக்கு போய் ஒரு பழுத்த மாம்பழத்தை பறிச்சாரு. திரும்பவும் மேல இருந்து குரங்க பார்த்து சொன்னாரு, பாத்தியா, நீ முடியாதுன்னு சொன்ன, நான் அழகா மேலே ஏறி பழத்தை பறிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல குரங்குக்கு ரொம்ப ஆச்சரியம். அதை அவர் எப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே அமைதியா காத்துட்டு இருந்தது. அந்த முனிவரும் கீழே வந்தாரு. அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரே நேரத்துல முழு மரத்தையும் ஏறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கவனம் அந்த மரத்து மேல ஏறணும், பழத்தை பறிக்கணுன்றதை தாண்டி நம்மளுடைய கவனம் அடுத்த படியில மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட அந்த குரங்குக்கு ஒன்றும் புரியல. தலையை சுருந்திக்கிட்டே கேட்டுச்சு, நீங்க சொல்றது ஒன்றும் புரியல, ஆனா ஒருவேளை நீங்க அடுத்த படியில கவனம் செலுத்தும் போது அது உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த முனிவர் சொன்னாரு, அப்படி இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய கனவு அந்த மரத்துக்கு உச்சிக்கு போறதா இருக்கலாம், ஆனா உன்னுடைய இலக்கு அடுத்த படி மேலதான் இருக்கணும். அது உடஞ்ச படியா இருந்தாலும் ஒவ்வொரு படியா நீ கவனமா எடுத்து வச்சு அடுத்த படிக்கு போகணும். ரொம்ப முக்கியமானது நீ உச்சிக்கு போற அப்படின்றது கிடையாது, நீ எந்த அளவுக்கு முன்னேறி மேல போற அப்படின்றது தான். அவர் சொல்ல வந்த விஷயம் அந்த குரங்குக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. ரொம்ப உற்சாகமா அடுத்த நாள் போச்சு. காட்டுல ரொம்ப உயரமான மரத்துல ஏற ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட கவனம் எப்படியாவது உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உச்சி மரத்தை பார்த்துக்கிட்டே கண்ட மேனிக்கு தாவிக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த வாட்டி ரொம்ப கவனமா அடுத்த கிளையில காலை வச்சுது. சில நேரத்துல வழுக்குச்சு, சில நேரத்துல தயங்குச்சு. ஆனா முனிவர் சொன்ன அந்த வார்த்தை அது ஞாபகத்துக்கு வந்தது, அடுத்த படி மேல மட்டும் கவனத்தை செலுத்து அப்படின்ற விஷயம். அது அப்படியா ஒவ்வொரு கிளை மேல கவனத்தை செலுத்துச்சு. இப்படியா கவனம் செலுத்தி செலுத்தி இறுதியா உச்சியை அடைஞ்சிருச்சு. அதனுடைய கனவு பழிச்சுது. முழு காட்டையும் அதனால பார்க்க முடிஞ்சது. அந்த காட்டுடைய அழகு அதை பிரமிக்க வச்சது. அதனுடைய பல நாள் கனவை முனிவர் சில வார்த்தைகளால நிவர்த்தி பண்ணி வச்சாரு. திரும்பவும் கீழே இறங்கி வந்த அந்த குரங்கு சொல்லுச்சு, ரொம்ப நன்றி முனிவரே, இது இவ்வளவு எளிமையா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நேரத்துல ஒரு படி எடுத்து வச்சா போதும். அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரு, வாழ்க்கை ஏணி மாதிரி தான். உன்னுடைய கனவு இலக்கு ரொம்ப உயரமா இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கும். அவ்வளோ தூரத்துல இருக்கிற விஷயத்த நான் எப்படி அடையிறது அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன படி எடுத்து வச்சாலே போதும், நீ எவ்வளோ தூரம் போகணும்னு நினைச்சியோ அவ்வளோ தூரத்துக்கு போவ அப்படின்னு சொன்னாரு. இந்த கதை சொல்ற நீதி என்ன அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்கும், பெரிய இலக்கு இருக்கும். அந்த கனவு எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கனவை எப்படி அடையிறதுன்னு யோசிச்சு பயந்து அது நமக்கு எட்டாத ஒரு கனவு அப்படின்னு நினைச்சு போறதை விட அந்த கனவுக்காக நீங்க எடுத்து வைக்கிற முதல் படியில ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஆனா அடுத்த படியில நீங்க கவனம் செலுத்தாம கனவை மட்டும்தான் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்க முன்னேற்றத்துக்கு நீங்க ஒரேடியா தாவி போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நிலையா ரொம்ப தொடர்ச்சியா நீங்க முயற்சி பண்ணாலே போதும். அந்த முயற்சி ஒவ்வொரு படிக்கட்டா இருக்கணும். நாம தடுமாறினாலும் பரவாயில்ல, தயங்கினாலும் பரவாயில்ல, நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்களான்றதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன படியா நீங்க ரொம்ப கவனமா ஏறும்பொழுது உங்களுடைய கனவு இலக்கு எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை நோக்கி உங்களால செல்ல முடியும். நன்றி சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம் சிவகங்கை டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நாம் இன்னைக்கு கேட்ட கதை
நான் முதல்லே சொன்னேன், ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் குரங்கு இல்லையா? அந்த குரங்குக்கு ஒரு பெயர் சூட்டிக்கொள்ள சொல்லி தான் கதையை ஆரம்பித்தார். ஸோ அந்த குரங்குக்கு வேலையே என்னன்னா மரத்துக்கு மரம் தாவுறது தான். அந்த குரங்குக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கு கனவு. அந்த கனவு என்னன்னா ஒரு உயரமான மரத்தில் உச்சிக்கு போகிறது. ஸோ இந்த குரங்குக்கு ஒரு சின்ன மரத்திலேயே கிளைக்கு கிளை தாவும் பொழுது கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அதனால் அதுக்கு ஒரு சோர்வு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. சோர்வு ஏற்படுவதனால இதை நாளை முயற்சிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுது. ஆனால் இலக்கு கனவு ஒன்று வச்சுருக்கு, அதை அடையணும் அப்படிங்கிறது அதுக்கு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதனுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது அப்பொழுதுக்கு அப்பொழுது நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருது. இப்போது அது ஒரு சுவாமியை பார்க்குது, ஒரு குருவை பார்க்குது. அந்த குருவின் இடத்தில் அது வந்து இந்த விஷயத்தை கேட்குது. இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு, லட்சியம், குறிக்கோள், இலக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனால் அதை அடைகிறதுக்கான வழி அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வா கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குடிசை, அந்த குடிசைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை ஒட்டியே ஒரு பெரிய ஏணி. அந்த ஏணியின் ஒவ்வொரு தடமும் வந்து ஒரு இடத்துல சரியாக இருக்குது, ஒரு சில இடத்துல உடஞ்சிருக்கு, ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. இருப்பினும் அந்த ஏணி வந்து அந்த மரத்தின் உச்சி வரை இருக்குது. ஸோ இந்த மரத்தில் உள்ள பழத்தை தான் நான் நித்தம் வந்து பறித்து சாப்பிடுகிறேன். அவ்வளோ ஒரு சுவையான ஒரு கனி. அதனால் எனக்கு அது பசியை ஆற்றக்கூடிய கனி. இந்த ஏணியை பயன்படுத்தி தான் நான் வந்து பறித்து சாப்பிடுகிறேன்னு அவர் சொல்கிறாரு. இந்த குரங்குக்கு பெரிய ஆச்சரியம், எப்படிரா இவ்வளோ பெரிய மரத்தில் இந்த ஏணியை நம்பி இவர் ஏறுறாரு, இந்த ஏணி அங்கங்கே டேமேஜாக இருக்குது, அங்கங்கே பழுதாக இருக்குது, இதை கொண்டு எப்படி ஏற முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து ஏரியும் காட்டுகிறார். ஏரி காட்டுறாரு, ஏரி உச்சிக்கு போகிறாரு, உச்சிக்கு போயிட்டு பழத்தை பறிச்சுட்டு வர்றாரு. திரும்ப கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் குரங்குக்கு பெரிய ஆச்சரியம், இது எப்படி சாத்தியம், இவ்வளோ பெரிய ஏணி, இவ்வளோ பெரிய மரம், ஏணி முழுமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, உறுதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் வலு இல்லாமல் இருப்பது போல் அங்கே இங்கே அதனுடைய தடம் அப்படிங்கிறது உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்கு, இப்போ உடையுமோ அப்போ உடையுமோன்னு இருக்கு, இதை கொண்டு எப்படி ஏறினீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அற்புதமான பாடத்தை அந்த இடத்துல நமக்கு புகட்டுகிறார் அந்த குரு. உன்னுடைய இலக்கு அப்படிங்கிறது, உன்னுடைய கனவு வேற, உன்னுடைய இலக்கு வேற அப்படின்னு சொல்றார். இந்த பாடம் நிச்சயமாக எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். உன்னுடைய கனவு என்பது வேற, உன்னுடைய இலக்கு என்பது வேற. உன்னுடைய கனவை அடைவதற்கு நீ இலக்கை நிர்ணயி அப்படிங்கிறார். உன்னுடைய கனவை நீ எட்டி பிடிப்பதற்கு உனக்கு இலக்குகள் உதவுகின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏணியில் இருக்கக்கூடிய இடையில் வரக்கூடிய அந்த கம்பான அந்த தடம், அதுதான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். ஒரு படியிலிருந்து நீ அடுத்த படி நீ தொடுவதற்கு அந்த படிதான் உனக்கு இலக்காக இருக்க வேண்டும். இந்த மொத்த படிகளையும் நீ அடைந்தால் நீ உன்னுடைய கனவை அடைவாய். அப்போ உன்னுடைய கவனம் கனவில் இருக்க வேண்டியதல்ல, அடுத்தடுத்த இலக்கில் இருந்தால் போதும். அது எப்படி இருக்கிறது, அது சிதைந்திருக்கலாம், உடைந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த இடத்தை எப்படி கடப்பது என்பதில் மட்டும் கவனத்தை வை. உனக்கு சின்ன சின்ன இலக்குகள், அவைகளை நீ தொட்டு தொட்டு அடையும் பொழுது உன்னுடைய பெரிய கனவானது உன்னை எளிதில் வந்தடையும். அப்போது ஒரு தடத்தில் இருந்து இன்னொரு தடத்திற்கு நீ போவதற்கு எதுவெல்லாம் தடைகளாக இருக்கிறது, எதுவெல்லாம் நமக்கு நிறைகளாக இருக்கிறது, எவையெல்லாம் குறைகளாக இருக்கிறது, எவைகளெல்லாம் நமக்கு எச்சரிக்கிறது, எவையெல்லாம் நம்மளை நிதானப்படுத்துகிறதுன்னு நீ ஒவ்வொரு இடத்துலையும் சிந்தித்து அடியெடுத்து வைத்தால் படிப்படியாக நீ முன்னேற முடியும். இவ்வளவுதான். நீ நேரடியாக உச்சிக்கெல்லாம் போயிட முடியாது. அதற்காக இடையில தடை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அதை விட்டுவிடவும் முடியாது. அந்த தடையை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், அந்த தடையில் எப்படி கால் பதிக்க வேண்டும், அந்த தடையை எப்படி நாம் கடந்து செல்ல முடியும், அதற்கு ஏதுவாக தோதுவாக என்னவெல்லாம் பயன்படுத்த முடியும், இப்படி சிந்தித்து அந்த இலக்கை நீ தொட்டால், இலக்குகளை நீ மொத்தமாக தொட்டு முடித்தால் உன்னுடைய கனவை நீ அடையலாம்
அப்படின்னு ரொம்ப அற்புதமாக குரங்கை கொண்டு அவர் அந்த கதையை சொன்னார். ஸோ நான் ஏற்கனவே உங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு எத்தனை பேர் பதில் அளிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு அந்த கதையை கேட்கும்பொழுது அந்த குரங்குக்கு ஒரு கதை பேர் வைக்க சொன்னார். நானாக ஒரு பேர் வச்சுட்டேன், ராமு அப்படின்னு வச்சுட்டேன். ஆனால் அதன் பிறகு அவர் கதை சொல்ல சொல்ல, ஆஹா, இந்த கதையில் நாம் பேர் வச்சது தப்பே. அந்த குரங்கானது நம்மளுடைய மனம்தான். நம்மளுடைய மனம்தானே எல்லாவற்றுக்கும் காரணம். ஒரு விஷயத்தை தள்ளி போடுவதற்கும் சரி, இலக்கை நிர்ணயிப்பதற்கும் சரி, கனவை கொண்டு வருவதற்கும் சரி, எல்லாத்திற்கும் காரணம் அந்த மனம். அந்த மனம் இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறதுங்கிறத சுட்டி காட்டுவதற்காகத்தான் குரங்குனே பேர் வச்சிருக்கிறாரு அந்த கதை சொல்லி அப்படின்னு எனக்கு என்ன தோன்றியது. உங்களுக்கு என்ன தோன்றியதுன்னு நீங்கள் பதில் சொல்லணும். எனக்கு என்னுடைய எண்ணம் என்ன தோன்றியது அப்படின்னா, அந்த குரங்குக்கு நம்ம ராமுன்னு பேர் வச்சிருக்கக்கூடாது, மனசுன்னு பேர் வச்சிருக்கணும். இந்த மனசுக்கு அற்புதமான ஒரு பாடத்தை புகுத்துகிறார் அந்த குரு அப்படின்னு தோன்றியது. ஸோ நாமும் நமது இலக்குகளை, நம்மளுடைய கனவை அடைவதற்கு இலக்குகளை நிர்ணயிப்போம். அந்த இலக்குகளை நாம் தொடுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்போம். அதன் வாயிலாக நாம் அடி எடுத்து வைப்போம். ஒரு அடி எடுத்து வைத்தால்தான் அது 1000 கிலோமீட்டராக இருந்தாலும் நாம் அடைவதற்கு முதல் அடியிலிருந்தே தொடங்குகிறது அப்படின்னு ஒரு சீன பழமொழி ஒன்று சொல்லுவோம். ஸோ இந்த பழமொழியை போல் அதை நம்ம 1000 கிலோமீட்டர் இருக்குது, அதெல்லாம் இல்லை, ஒரு அடி எடுத்து வை, அது 999 கிலோமீட்டரு புள்ளி ஒரு எத்தனையோ அடின்னு வந்துடும். ஸோ அந்த ஒரு அடி வச்சுட்டாலே அந்த 1000ங்கிறது 4 டிஜிட்டுங்கிறது அப்படியே குறைஞ்சிடும். ஸோ நாம் எடுத்து வைக்கணும், அடுத்தடின்னு படிப்படியாக நாம் எடுத்து வைக்க படிப்படியாக நாம் முன்னேற்றத்தை அடைவோம். நம்மளுடைய கனவை நாம் தொடுவோம். அதை தான் இந்த கதையின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட பார்வையில் உங்களுக்கு அதை கற்றுத்தந்தேன். ஸோ உங்களுக்கு அப்படி என்ன தோன்றியதா, இல்லைன்னா இப்போ நான் சொன்னது சரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கருத்து பெட்டியில் பதிவிடலாம். ஏன்னா நீங்களும் நிச்சயமாக என்ன தோன்றியதுன்னு எழுதியிருப்பீங்க. உடனே அதுக்கு ஒரு கோணத்தில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அது தவறோ அப்படின்னா அது தவறில்ல. நம்மளுக்கு நான் இப்போ ஒரு பார்வை பார்த்துருக்கேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா, ஓ இப்படியும் பார்க்கலாமான்னு நான் யோசிப்பேன். ஸோ அதுபோல் உங்களுடைய சிந்தனைகளையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் ஏன் அப்படி நினச்சிங்கிறதையும் சொல்லலாம். நான் நினச்சது சரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் நாம் வாழ்வதற்கு, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நாம் ஆனந்தமாக இருப்பதற்கு இதுவெல்லாம் சரியாக இருக்கும்னு நம்ம எதை எண்ணுகிறோமோ அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுதான் என்னுடைய இலக்கு, அதுதான் என்னுடைய குறிக்கோள். ஸோ நாம் அந்த இலக்கை தொட்டுக்கிட்டே இருப்போம். அதை அப்படியே நம்மளுடைய 8 நடையோடு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, நாம் ஆரோக்கியத்தை அடையணும், ஆனந்தத்தை அடையணும் அப்படின்னா நித்தம் அந்த தடம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த ஏணிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறுக்கு கம்புகளையும் நாம் தொட்டுக்கொண்டே இருப்பது போல் நித்தம் நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்யணும். செய்ய படிப்படியாக நாம் முன்னேறி கொண்டே வருவோம். அதன் வாயிலாக நம்மளுடைய கனவினை நாம் அடைவோம். ஸோ அதற்கு இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். அப்படிங்கிறத மட்டும் நாம் இன்றைக்கி இதில் கூடுதலாக தெரிந்து கொள்வோம். ஸோ தொடர் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நாம் பல முறை சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வாருங்கள், நம்மளுடைய வெற்றியை தொடுவதற்கு அப்படிங்கிறத நாம் ஒரு குறிக்கோளாக வைத்து, இலக்காக வைத்து நிச்சயமாக தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாக நம்மளுடைய கனவினை நாம் அடைவோம் அப்படிங்கிறத இந்த அற்புதமான கதையின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். இந்த அற்புதமான கதையினை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் கோகிலா ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம்.
நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.